சாவுக்கு வந்திருந்த உறவினர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக சென்று விட்ட பின் சம்பூர்ணத்தின் வீடே வெறிச்சோடி போனது. மனம் மற்றும் உடல் பலவீனம் காரணமாக சம்பூர்ணத்தால் சமையல் வேலைகளில் ஈடுபட முடியாது போக அடுத்து வந்த 3 நாட்களுக்கு அவளுக்கும் அவள் மகன் சுரேஷிற்கும் தேவநாதன் வீட்டிலிருந்தே சாப்பாடு வந்து போனது. உங்களுக்கு வீண் சிரமம். சம்பூரணம் தயங்க, இதில் என்ன சிரமம் என்றபடியே தான் கொண்டு வந்திருந்த உணவு பதார்த்தங்களை சம்பூர்ணத்திற்கும் அவள் மகன் சுரேஷிற்கும் பரிமாறினாள் பார்வதி. அந்த வினாடியில் சம்பூர்ணத்தின் மனம், இதே பார்வதியை நான் எத்தனை முறை எவ்வளவு மோசமாக திட்டியிருக்கேன், சண்டை கூட போட்டிருக்கேன். ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம எனக்கு அவள் உதவி செய்கிறாளே, இவ்வளவு நல்லவளையா நான் நோகடிச்சிருக்கேன். எண்ணி எண்ணி வேதனைத்து பரிமாறி முடித்த பின் அவசரம் எதுவும் இல்லை, நீங்கள் 2 பேரும் நிதானமாக சாப்பிடுங்க, நான் அப்புறமா வந்து பாத்திரங்களை எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு வாசல் தாண்டி வெளியேறினார் பார்வதி. அவள் சென்ற பின் சுரேஷ் கேட்டான், அம்மா இவங்க நமக்கு உறவா? நம்ம வீட்டில் வாடகைக்கு குடியிருக்காங்க, அவ்வளவுதான். உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குமா? வாடகைக்கு குடியிருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஆமாம்டா, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குடா, சம்பூரணம் நெகிழ்வுடன் சொன்னான். ஏன் இதில் உனக்கு எதுக்கு குற்ற உணர்வு? உனக்கு தெரியாதுடா, ஹவுஸ் ஓனருங்கிற திமிரில் இவங்களையெல்லாம் நான் எத்தனை கேவலமாக நடத்தியிருக்கேன் தெரியுமா? தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டு கண்டபடி திட்டுவேன், அவங்க நிம்மதியாகவே இருக்க முடியாதபடி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இவங்க தப்பு பண்ணிட்டேன்டா, இட்ஸ் ஓகேம்மா, இப்போ புரிஞ்சுக்கிட்டேல, அது போதும் என்றான் அவன். அரை மணி நேரத்திற்கு பிறகு நிதானமாய் சம்பூரணத்தின் வீட்டிற்குள் நுழைந்த அர்ச்சனா, அம்மா பாத்திரங்களை எடுத்துட்டு வர சொன்னாங்க என்றபடி ஹாலிலே நிற்க, அடடே பாத்திரங்கள் இன்னும் கழுவாமலே இருக்கே சொல்லியவரை எழுந்த சம்பூரணம் தட்டு தடுமாறியபடி அவற்றை கழுவச் சென்றாள். பரவாயில்ல, நீங்கள் போய் உட்காருங்க, நானே கழுவி எடுத்துட்டு போய்க்கிறேன் என்ற அர்ச்சனா சம்பூரணத்தின் பதிலுக்கு கூட காத்திராமல் தானே டைனிங் ஹாலுக்கு சென்று அங்கே மேஜை மீதிருந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சமையலறையை நோக்கி சென்றாள். சம்பூர்ணத்தால் நம்பவே முடியவில்லை. என் கூட சரிக்கு சரி சண்டை போட்டவ இப்படி மாறிட்டாளே. அதே நேரம் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த அர்ச்சனாவின் மனம், அன்னைக்கு என் அக்காவுக்கு அந்த வரன் அமையணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு நல்ல முடிவு சொல்லணும் என்பதற்காக தன் கணவன் இறந்த துக்கத்தையே மனசுக்குள்ளார மறைச்சு வச்சுக்கிட்டு காத்திருந்த இந்த பொம்பளைக்கு இந்த உதவி கூட செய்யலைனா எப்படி என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள். எப்போது டக்கு டக்கு என்று ஊன்றுகோலை ஊன்றிக்கொண்டு உள் அறையிலிருந்து வெளியே வந்த சுரேஷ் சமையல் அறைக்குள் பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்கும் அர்ச்சனாவை பார்த்துவிட்டு தாயிடம் கேட்டான், அவங்க யாருமா? சர்வண்டா. பதறி போன சம்பூர்ணம், மெதுவா பேசுடா, அவ காதல விழுந்துட போகுது என்று அவசரமாய் அவனை அதட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு கொண்டு வந்தாங்களே அவங்களோட 2வது பொண்ணு, பேரு அர்ச்சனா, ஏதோ ஆபீஸில் வேலை பார்க்கிறா என்றான். ஓ சாரி என்று தன் முன்னெற்றியில் அடித்து கொண்ட சுரேஷ் டக்கு டக்கு வென்று ஊன்றுகோலை ஊன்றியபடி நடந்து வந்து ஹால் சோபாவில் அமர்ந்தான். கழுவிய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அர்ச்சனா வெளியேறிய பின் தன் தாயை அருகில் அழைத்து சோபாவில் தன் பக்கத்தில் அமரச் சொன்ன சுரேஷ், அம்மா நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், மடகஸ்கருக்கு திரும்பி போக போகிறதில்லை என்றான். அதை கேட்டதும் மகிழ்ச்சியின் உச்சிக்கே போனால் சம்பூரணம். இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், அப்போ அங்கே நீ பார்த்துக்கிட்டு இருக்க வேலை என்னாகிறது என கேட்டாள். மா ஆக்சுவலாக என்னோட கான்ட்ராக்ட் போன மாதமே முடிஞ்சிடுச்சு, அதை தொடரலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்தில் நான் இருந்தப்போ தான் அப்பாவோட டெத் நியூஸ் வந்துச்சு. யோசித்து பார்த்தேன், அப்பா போன பிறகு இங்கே நீ தனியாகத்தானே இருக்க வேண்டி வரும், பேசாமல் நானும் இங்கேயே வந்துட்டா உனக்கும் ஒரு துணையாகும், அதே மாதிரி எனக்கும் நீ துணையாக இருப்பேன்னு முடிவு பண்ணி என்னோட உத்தியோகத்தை ரிசைன் பண்ணிவிட்டு சம்பாதிச்சதையெல்லாம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு வந்துட்டேன். இனி அதை வச்சு இங்கேயே ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி செட்டில் ஆகிடலாம்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற என்றான். நாடி நரம்பு சதைகள் எல்லாம் உற்சாகம் பிரவாகம் எடுத்து ஓட, ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க சுரேஷ், அதே மாதிரி ஒரு கல்யாணத்தையும் சூட்டோட சூட்டாக பண்ணிக்கிட்டேன்னா
உனக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிடும்ல. நானும் கடமையை முடித்த திருப்தியோட என்னோட கடைசி கால வாழ்க்கையை ஓட்டுவேன். நேரம் பார்த்து தன் விருப்பத்தையும் சம்பூரணம் சொல்லி வைக்க மெல்ல முருவளித்த சுரேஷ், மா, நல்ல நிலையில் இருக்கிற ஆண்களுக்கே பொண்ணு அமையிறது சிரமமாக இருக்கிற இந்த காலத்தில் என்னைய மாதிரி செயற்கைக்கால் மாப்பிள்ளைய எந்த பொண்ணுமா ஏற்றுக்குவா? தன் ஆதங்கத்தை சுரேஷ் வேதனையுடன் சொன்னான். அப்படி சொல்லாதப்பா, ஆண்டவன் உனக்குன்னு ஒருத்தியே படைக்காமலா போயிருப்பான். நிச்சயம் படைச்சிருப்பான். அவ சேர வேண்டிய நேரத்தில் உன் கூட வந்து சேருவான் என்று ஆறுதலாய் சொல்லி மகன் மனதில் ஒரு நம்பிக்கை நாற்றை நட்டு வைத்தாள் சம்பூரணம். உண்மைதானே அவள் சொன்னது? ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திறப்பவன் தானே. சுலோச்சனாவின் திருமண நாள் நெருங்க நெருங்க அந்த குடியிருப்பை களை கட்டியது. பக்கத்து போர்சன் நரசிம்மனும் அவன் மனைவி பானுவும் சுலோச்சனாவின் திருமண வேலையில் தாங்களாகவே வழியே வந்து தங்களை ஈடுபடுத்தி கொள்ள ஒரு துக்க காரியம் நடந்து முடிந்த அந்த காம்பவுண்டுவிற்குள் அடுத்ததாய் ஒரு நல்ல காரியம் உடனே நடந்தால் அது அந்த துக்க காரியத்தின் சோக சுவடுகளை துடைத்து விடும் என்கிற நம்பிக்கையில் சம்பூரணமும் தன்னை சுலோச்சனாவின் திருமண வேலைகளில் ஈடுபடுத்தி கொண்டாள். ஒரு காலகட்டத்தில் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டு கிடக்கும் ஒரு பாவ பூமியைப் போல் பரிதாபமாக கிடந்த அந்த காம்பவுண்ட் இப்போது எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் சுமூகமாய் பழக ஒரு புண்ணிய பூமியாய் மாறியிருந்தது. எல்லோர் முகத்திலும் புன்னகையே தவழ்ந்தது. எல்லோர் மனதிலும் புத்துணர்ச்சியை ஓங்கி இருந்தது. கீரியும் பாம்புமாய் இருந்த அர்ச்சனாவும் சம்பூர்ணமும் மிகவும் அந்யோன்யமாகிவிட அர்ச்சனா அடிக்கடி வந்து சம்பூர்ணத்திற்கு வீட்டு வேலைகளில் உதவ ஆரம்பித்தாள். ஆரம்பத்தில் சுரேஷிடமிருந்து விலகியே இருந்தவள் இப்போது சகஜமாய் பேசி பழக துவங்கினாள். சுரேஷும் தான் புதிதாக ஆரம்பிக்கவிருக்கும் தொழில் குறித்து அவ்வப்போது அர்ச்சனாவிடம் கருத்து கேட்பான். ஒரு அலுவலகத்தில் செக்ரட்டரியாக பணிபுரியும் அவள் தன் அனுபவத்தின் பலனாய் தரும் ஐடியாக்களிலிருந்து அவளது விஷய ஞானத்தையும் அறிவு கூர்மையும் புரிந்து கொண்டு பலமுறை வியந்திருக்கிறான். இவளையே நம்முடைய பிஸ்னஸில் ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்து கொள்ளக்கூடாது? இவ்வளவு டேலண்ட் வைத்து கொண்டு ஏன் ஒரு தனியார் கம்பெனியில் சொற்ப சம்பளத்திற்கு இவள் வேலை பார்க்க வேண்டும்? தன்னுடைய எண்ணத்தை அவன் தன் தாயிடம் தெரிவித்தான். தாராளமாய் செய்யலாம். உண்மையை சொல்லணும்னா அந்த தேவநாதன் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப நேர்மையானவங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க. கோடி ரூபாயை கூட எந்தவித எழுத்தும் இல்லாமல் கொடுக்கலாம் அவங்கள நம்பி. சம்பூர்ணமும் நற்சான்றிதழையே தர. அப்போ நான் அவகிட்ட இதை பற்றி பேசட்டுமா? பேசு. நீ இப்படி இருக்கிற நிலைமைக்கு உன் கூட நம்பிக்கையான ஒரு பார்ட்னர் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது. அன்று மாலையே தன் வீட்டிற்கு வந்த அர்ச்சனாவிடம் நேரடியாகவே கேட்டான் சுரேஷ். அர்ச்சனா, நான் ஒன்று கேட்டா நீ கோச்சிக்க மாட்டியே? முதல்ல கேளுங்க, கோவிக்கலாமா வேண்டாமான்னு நான் அப்புறம் முடிவு பண்ணி சொல்கிறேன். தன் ஐயாண்டி சற்றும் மாறாமல் சொன்னான் அர்ச்சனா. நீ இப்போ வேலை பார்க்குற கம்பெனியில் என்ன ஸ்கேல் தர்றாங்க உனக்கு? இந்த கேள்வியை அவனிடமிருந்து எதிர்பார்க்காத அர்ச்சனா முகத்தை சுளித்து கொண்டு, எதுக்கு கேட்குறீங்க என்றான். ஒரு காரணமாய்த்தான் கேட்குறேன், சொல்லு. பிடித்ததெல்லாம் போக மாதம் 14,000 வரும். ஓகே, அதுக்கு மேலே வருமானம் வர்ற ஒரு வேலை நான் கொடுத்தா ஏற்றுக்குவியா? நிதானமாக யோசித்து ஓரளவிற்கு யூகித்து விட்ட அர்ச்சனா திருப்பி கேட்டாள். நீங்கள் ஆரம்பிக்க போகிற அந்த கிரீஸ் டீலர்ஷிப் பிஸ்னஸுக்கு ஆஃபீஸ் வேலைக்கு என்னை போட்டுடலாம்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? எக்ஸாக்ட்லி. சொல்லு, ஆர் யூ ஓகே? அர்ச்சனா உடனே பதில் சொல்லாமல் கீழ்த்தட்டை கடித்து கொண்டு எதையோ தீவிரமாக யோசிக்க, உன்னைய என்னோட பிஸ்னஸ் ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு சம்பளத்திற்கு பதிலாக லாபத்தில் ஒரு பங்கு தந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் மேலே போனான் சுரேஷ். தன் தலையை இடவளமாய் ஆட்டிய அர்ச்சனா, அந்த அளவிற்கு எனக்கு பேராசையும் இல்லை, அதில் எனக்கு உடன்பாடும் இல்லை. எனக்கு என் வேலைக்கு ஏற்ப சம்பளம் கொடுத்தால் போதும் என்றான். அர்ச்சனா, உன்கிட்ட பேசி பழகினதில் உன்னோட முழுமையான திறமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதோட உன்னோட நேர்மையையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த நிலைமையில இருக்கிற எனக்கு என் கூட ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும், அதான் என்று சுரேஷ் இழுக்க, ஓகே, உங்கள் சுச்சுவேஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் என்னோட முடிவை இப்போவே சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் என்னோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் கலந்து பேசிட்டு சொல்கிறேன். கம்பெனியை பற்றி பிரச்சனை இல்லை, ஈஸியாக வெளியே வந்துடலாம் என்றான். இட்ஸ் ஓகே, நீ அவங்கக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே பதில் சொல்லலாம் என்றவன்
அவளை மனம் நெகிழ செய்யும் விதமாய் சத்தியமா சொல்றேன் அர்ச்சனா, என்னோட இந்த நிலைமைக்கு என் கூட நீ இருந்தா எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் மனதைரியமும் தானாகவே வந்துடும் என்றான் கரகரத்த குரலில். அன்று மாலையே அர்ச்சனா அந்த விஷயத்தை தன் பெற்றோரிடம் தெரிவித்தாள். என்ன பிஸ்னஸ்மா அது? தேவநாதன் புரியாமல் கேட்டார். அப்பா, பிஸ்னஸ்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பிஸ்னஸ் இல்லைப்பா. ஜஸ்ட் ஒரு டீலர்ஷிப், அவ்வளோதான். ஒரு வகை வெளிநாட்டு கிரீஸ் மற்றும் ஆயில்களை வாங்கி ஸ்டாக் வச்சு அதை இங்கே நம்ம நாட்டில் இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு சப்ளை பண்ணுறது, அவ்வளவுதான். அது சரி, ஏற்கனவே இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்களேம்மா, போட்டி அதிகமாக இருக்குமே, ஜெயிக்குமா? அப்படி இல்லைப்பா, இது ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் கிரீஸ். இதுக்கு அதிகாரப்பூர்வ விநியோகஸ்தரே இவர் தான். அந்த டீலர்ஷிப்பையே ஒரு பெரிய தொகை கொடுத்து தான் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த பிராண்ட் கிரீஸ் வேண்டியவங்க நிச்சயமாக இவர்கிட்ட தான் வந்தாகணும் என்றான். சரிம்மா, அந்த கிரீஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வேற கிரீஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அதுதான் இல்லை. சில உயர் ரக மிஷின்களுக்கு அந்த மிஷினோட தயாரிப்பாளர்களே இந்த பிராண்ட் கிரீஸை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு கிரீஸை யூஸ் பண்ண முடியாது. பண்ணினா மிஷின் கெட்டு போகும். அதனால் அவங்க இவர்கிட்ட தான் வந்தாகணும். ஓ என்று யோசனையுடன் மேவாயை தடவிய தேவநாதன், சரிம்மா, பார்ட்னர்னா நீயும் ஒரு தொகையை பிஸ்னஸில் போடணுமே, நம்மளால் முடியுமா? தேவையில்லைப்பா, நான் ஜஸ்ட் ஒர்க்கிங் பார்ட்னர். அவர் மூலதனம் போடுவார், நான் உழைப்பை போடுவேன். வேலைகள் முழுவதும் என்னோடது, நிர்வாகம் முழுவதும் அவரோடது, லாபம் மொத்தமும் அவருக்கே. எனக்கு என் வேலைக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு சம்பளம். சரிம்மா, உனக்கு சரின்னு பட்டா தாராளமாக செய்யுமா. பாவம், ஒரு கால் இழந்த மனுஷன் நம்பிக்கையோடு கூப்பிடுறாரு, செய்யுமா. இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலையிலிருந்து வெளியே வர்றதுல உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அப்போ அந்த பிள்ளைக்கு உதவுமா பாவம் என்றார் தேவநாதன். தந்தையின் ஒப்புதல் கிடைத்துவிட தாயிடம் அக்கா சுலோச்சனாவிடம் பேசிவிட்டு சுரேஷிடம் தன் சம்மதத்தை தெரிவித்தான். சுரேஷை விட அவன் தாயார் சம்பூர்ணம்தான் பெரிதும் மகிழ்ந்தான். தான் பார்த்து வந்த தனியார் கம்பெனி வேலையை விடுவதில் அர்ச்சனாவிற்கு எந்த சிரமமும் ஏற்படவில்லை. நேரமும் காலமும் நன்றாக இருந்தால் நாம் செய்யும் எல்லா காரியங்களுமே நல்ல விதமாகவே முடியும். அதே சமயம் நமக்கு நடப்பது போராத காலமானால் நாம் செய்யும் அனைத்து காரியங்களுமே தோல்வியில்தான் முடியும் என்பது விதி. சம்பூர்ணமால் குடியிருப்பிற்கு சமீப காலமாய்த்தான் நல்ல நேரமும் நல்ல காலமும் வர ஆரம்பித்திருந்தது.